யாராவது உங்ககிட்ட இந்த படம் ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைனர் சொல்லுவாங்க. வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. கட்ட குஸ்தி 2 உண்மையிலே இந்த படம் பார்ட் 2 சப்பீஸ் இருக்கா, இல்லைனா இந்த படத்தோட இந்த பார்ட் 2 ஃபர்னிச்சர் இதுலையும் உடைக்கப்பட்டிருக்கா அப்படின்றத தான் பார்த்துக்க போறோம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்றதுல போயிடலாம். கட்ட குஸ்தி 2 பார்ட் 1 என்ன எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஹீரோயின் தன்னோட ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ண முடியாது நினைப்பாங்க. பட் ஒரு நல்ல புருஷனா நான் கூட நிற்கிறேன்னு மனம் திருந்தி அவங்கள ப்ரொஃபஷனை தொடர்ந்து கண்டினியூ பண்ண வைப்பாரு. அதோட படம் முடியும். பார்ட் 2வும் அதே கண்டினியூட்டி தான். இந்த வாட்டி சவுத் இந்தியா ரெஸ்லிங்கோட முகமாவே நம்ம ஹீரோயின் தான் இருப்பாங்க. குழந்தைக்கு 6 வயசு ஆயிடும். ஹீரோ நல்ல பிள்ளைய ஹவுஸ் ஹஸ்பண்டா இருப்பாரு. ஆப்வியஸ்லி ஒரு காலனிக்குள்ள இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் இப்படி நல்லவனா இருந்தா பொண்ணுங்களாம் என்ன நினைப்பாங்க, சரி இப்படி ஒருத்தர் நம்மளுக்கு ஹஸ்பண்ட் அமைதியன்ற வருத்தப்படுவாங்களா? அந்த மாதிரி கான்செப்ட் தான் நிறைய போகும். எல்லா ஹஸ்பண்டுமே வந்து இவர் எப்படியாவது வேலைக்கு போய்க்கணும் அப்படின்னு திட்டம் திட்டுவாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து கூட இருக்கிற கோச்சுக்கு ஹீரோயின் மேல ஒரு காண்டு. அது ஏன் என்ன நம்மளுக்கு அப்ப காட்ட மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவார்டு ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம அமைச்சர் வந்து ஹீரோயினை பாராட்டாரு. பட் நம்ம கோச்சை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுவார். அது அவருக்குள்ள இருக்கிற அந்த வில்லனை வெளியில கொண்டு வந்து எப்படியாவது உன்னோட ஸ்போர்ட்ஸ் நான் காலி பண்றேன்னு நினைச்ச மாதிரி காலி பண்ணிடுவாரு. அதுவும் யாரை வச்சுனா அவரோட புருஷனை வச்சு. இது எப்படி நடந்தது? கடைசியில் அவங்க 2 பேருக்கும் உண்மை என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுதா? கோச் தான் வில்லன்னு புரிஞ்சுதா? அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா? உங்க ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ணாங்களா இல்லையான்றத பல விதமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அப்படியே வயிறு வலிக்க சிரிக்க வச்சு பயங்கரமா கண்ணீர் விட்டு கதற வச்சு அப்படிலாம் கொடுத்துருமா நீங்க நினைப்பீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. கட்டகுஸ்தி பார்ட் 1 ஃபார் பெட்டர்னு சொல்ற அளவுக்கு அந்த படம் இருந்தது. என்ன இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறீங்களா? இருக்க அதுக்குன்னு ஒண்ணுமே மொத்தமா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட முடியாது. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், முதல்ல இந்த படத்துல நடிச்ச அந்த 6 வயசு பொண்ணு. யாருமா நீ? எங்கம்மா இருந்த எவ்வளவு நாளா? இதுல நடிச்சிருக்கிற அத்தனை நடிகர்களையும் தூக்கி அப்படியே லவக்கன்னு வாயில போட்டுக்கிற மாதிரி நடிப்பு. அதுவும் எமோட் பண்ண விதம்லாம் சீரியஸாவே அழுகிறதா இருக்கட்டும், முறைக்கிறதா இருக்கட்டும், திட்டுறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், செம்ம கியூட். 6 வயசாவது அதுங்களுக்கே சொன்னாலும் எமோட் பண்ண தெரியாம சும்மா வந்து நின்றுட்டு போற சமயத்துல ஒரு 6 வயசு பொண்ணு நடிச்ச அந்த பொண்ணுக்கு எப்படி இவ்வளவு அழகா நடிப்பு வந்ததுன்றது பெரிய விஷயம் தான். எனக்கு இந்த படத்திலே முதல் அந்த பொண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்துல கருணாஸா இருக்கட்டும், காளி வெங்கட்டா இருக்கட்டும், முனிஷ்காந்தா இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க போன பாட்டில் என்ன பண்ணாங்களோ அதே தான் இதுலயும் செஞ்சிருந்தாங்க. பட் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் தான் வந்த நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம், யோகி பாபு அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த படமே சூடு பிடிக்குது. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க லாஸ்ட் 20 நிமிஷம் தான் வராங்க. சாரி, பட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதை தாண்டி இந்த படத்துல ரொம்ப நல்லா இருந்த விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, வழக்கம் போல இந்த சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லா சூப்பரா கட்டிருக்காங்க. ரெண்டாவது படத்தோட இசை பாடல்கள்ன்றது ஓகே தான். போன படத்துல இருந்தா ஒரு 2 3 பாட்டு கூட ஞாபகம் இருந்தது. பட் இந்த படத்துல அது மாதிரி எதுவும் இல்லை. படத்தோட பாக்குறப்ப ஓகேவா இருந்தது. எனக்கு இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னா, பார்ட் 1ல ஒரு ஆண் அப்படின்ற ஒரு கர்ப்பத்துல இருக்கிற ஒருத்தனோட கான்பிடன்ஸ் தைரியத்தை உடைச்சு ஒரு பெண்ணுன்றவ எப்படிப்பட்டவ, அவளுக்கான பேஷன் எப்படிப்பட்டது, அதுலயும் மிக முக்கியமா ரெஸ்லிங் எவ்வளவு கஷ்டம், அது ஒரு பொண்ணு செய்யறது எவ்வளவு கஷ்டம், அப்படிப்பட்ட ஒருத்தி கூட நீ நிக்கணும். இந்த ஆண் பெண்ன்றதெல்லாம் தாண்டி ஒரு பெண் மட்டும் ஆணோட வெற்றிக்கு பண்ணி நிக்க கூடாது, ஒரு பெண்ணோட வெற்றிக்கு ஒரு ஆண் பெண் நிக்கலாம் அப்படின்றது ரொம்ப அழகா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வச்சு காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல என்னத்தை சொல்ல வராங்கன்றது அவங்களுக்குமே கிளாரிட்டி இல்லை. முதல்ல ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்துல ஹீரோ வந்து நம்ம அன்எஜுகேட்டட், அது ஆல்ரெடி தெரியும், படிக்காதவர். ஒரு 6 வருஷம் ஒரு இடத்துல இருக்கிறப்போ படத்தோட டைமிங் படியே பார்ப்போம். 6 வருஷம் ஒரு காலையில ஹீரோயினை வந்து நல்லபடியா பாத்துக்கிறாரு, குழந்தை ஸ்கூல் கருப்பு எல்லா வேலையும் வாங்குறாரு. ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இருக்காதா? அறிவு வளராதா? அப்படியே படிக்காத முட்டாள தானே இருப்பான் அப்படின்ற மாதிரி நீங்க கேரக்டர் எழுதுவீங்க. அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான். ஒருத்தர் ஒன்று சொன்னா அது உண்மை என்ன பொய் என்ன ஹீரோங்கிற கூட கேட்காம அப்படியே அவளை காப்பாத்துறத நினைச்சிட்டு அப்படியே அவனே செய்வான். சரி ஓகே, அப்படி செஞ்சுட்டான். அதை எக்ஸ்பிளைன் பண்ணது கூட அவனுக்கு வாய் வராதா? என்னடா அடி இவ்வளவு மக்கு சாம்பிராணியாவா இருப்பான். இதுவே எனக்கு பெரிய ஷாக்னா. 2வது ஷாக் ஒன்று கொடுத்தானுங்க பாருங்க. டீச்சரா ஒருத்தவங்க வருவாங்க. நம்ம நாட்டாம டீச்சர் தான் இன்ஸ்பயர் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு அது என்னங்க புடவை, இடுப்பு உடம்புல நிக்குமா நிக்காதான்ற அளவுக்கு வலுவலுன்னு அதுவும் வச்சிருப்பாங்க பாருங்க. ஆங்கிள் அங்கங்கெல்லாம் என்ன கருமோனே தெரியாத அளவுக்கு மகா மட்டமா இருக்கும். இப்பெல்லாம் ஒரு ஐடி ஆஃபீஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் கோட்லாம் அலோடு கிடையாது. ஒரு ஒர்க்கிங் ப்ரெமிசஸ்லேயே எவ்வளோ விஷயம் இருக்குன்னா, ஒரு பள்ளிக்கூடம் ஒரு குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு டீச்சரோட ப்ரொஃபஷனை எவ்வளோ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ ப்ராப்பராக அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இப்போ போய் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸுக்கு படம் முழுக்க அது ஏன் வச்சான்றத ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு பாட்டு வரும். நம்ம தளபதி சிஎம் அவர்களின் பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு தான் தெரிஞ்சது இவன் எதுக்கு ஸ்லீவ்லெஸ்ஸா வச்சு போட்டுட்டு இருந்தான். யாரையோ உசுப்பேத்த போய் யாரையோ அம்பளுக்கிறது போய் மொத்தமா நீங்க சூடு வச்சுட்டீங்களா மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த டீச்சர் கேரக்டரே அவாய்ட் பண்ணிக்கலாம். தேவையில்லை ரொம்ப மட்டமா காட்டி அது என்ன சொல்ல வராங்கன்றதுல ஒரு கிளாரிட்டியே இல்லாம ஆக்சுவலா பார்ட் 1 வந்துட்டு எல்லாருமே ஒரு ஃபேமிலி என்டர்டைனர். நான் முதல்ல தான் சொன்னேன், ஃபேமிலி என்டர்டைனர் சொல்ல நம்பாதீங்கன்றதுக்கு ரீசன் என்ன, போன ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு படமா இருந்தது. பட் இந்த படத்துல ஏகப்பட்ட இன்டிமேட் சீன்ஸ், ரொம்ப ஓவர் கவர்ச்சி, கதையை நம்பறதை விட்டுட்டு சதையை நம்ப ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான். டைரக்டர் வந்து கம்ப்ளீட்டா அங்கங்க ஹீரோயினோட இடுப்பை காட்டு, இது ஹீரோயின் காட்ட முடியாத இடத்துல டீச்சரோட இடுப்பை காட்டு, பின்னழக காட்டு, முன்னழக காட்டுன்னு மட்டம். என்ன கருமாந்தத்தை இருக்கிறேன் இதுல. ஹீரோயின் வேற பெண்களுக்கு மத்தியில போகும்போது இடுப்புக்கு நடுவுல உள்ள பூந்து போய் என்னடா டே என்ன கருமாந்திரடா அது, என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஹவுஸ் ஹஸ்பண்ட் எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு சொல்ல காட்டுறதுக்கு போய் அது எவ்வளவு கேவலமா காட்ட முடியுமோ இவங்களே காட்டிட்டாங்க. இவ்வளவு சித்தரிச்சு வச்சிருக்காங்க. அவ்வளவு மட்டமா இருந்தது. எனக்கு அதுலயுமே பெருசா எனக்கு உடன்பாடு இல்லை. காமெடின்ற பேர்ல இவங்க பண்ணதெல்லாம் எனக்கு அது கருணாகரன்னா ஐயா நீ காமெடிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப மட்டமா இருந்தது. அந்த ரைட்டிங்குமே அந்த கேரக்டருமே தேவையில்ல. அவரெல்லாம் ஏன் இருக்காருன்னே தெரியல படத்துல. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. இதுலயுமே கிளாரிட்டி இல்லை.
மூணாவது எனக்கு இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்றதுல என்ன கருத்தை வந்து நீங்க இங்க முன்மொழிறீங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. போன படத்துல ரொம்ப தெளிவா இருந்தது நான் சொன்ன மாதிரி. இந்த படத்துல என்ன சொல்ல வந்தீங்க, என்ன கருத்து? அது புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியில மூணாவது மனுஷன் யாரும் வந்துடக்கூடாதான். இதைத்தான் போன படத்திலே பண்ணீங்க. அதே கருத்து டாசி இங்க பண்றதுக்கு எதுக்கு? எனக்கு தெரிஞ்சு போன படத்துல நடக்க வேண்டிய புருஷன் பொண்டாட்டி சண்டையை காட்டாம போனனால அந்த சண்டையை முடிச்சு வைக்கணும்னு காட்டிக்கிறாங்க. அதுலயும் ஹீரோயின் அந்த ட்ரெஸ் இருக்கும் பாருங்க, ஒரு டச் கொடுக்கணும்னு போன படத்துல நடிச்ச ஃபைட் சீன்ல ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன்ல வருமே அதே புடவை கட்டிட்டு வந்து இங்க ஃபைட் பண்ணுவாங்க. அப்பா சரி, அதுக்காக ஒரு முடிவு கொடுப்பாங்கன்னா அதுக்கும் முடிவு கிடையாது. அதையும் வந்து அந்த லட்சம் தெரியாக்கி நடுவில் வைக்கி அதுக்கு ஒரு இது வேற. ஐயோ, அது டயலாக்லாம் கேட்கிறப்போ ரொம்ப ஏன்னா இதெல்லாம் எழுதும் போதே உங்களுக்கு கிரிஞ்சா தெரியலையா? இதெல்லாம் எந்த நம்பிக்கையில கிரிஞ்சா எழுதுறீங்கன்றதா எனக்கு புரியல. இதெல்லாம் வந்து பிரச்சனை நடந்தா பிரெக்னென்ட் ஆக்கிடுவீங்களா? என்னடா டே, என்ன கர்மம் இதெல்லாம்? அதுக்கப்புறம் அவனுக்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு காட்டினதெல்லாம் சுத்தமா எடுபடவே இல்லை. அதாவது இந்த மாதிரி ஒரு புருஷன் பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா நடுவில் ஒரு பிரச்சனை பண்ண வருவான். ஒன்னு ஹீரோயின் வந்து வேலைக்கு போறதா இருந்தா அவன் மேனேஜரா இருப்பான், இல்ல இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருந்தா அவன் கோச்சா இருப்பான். இதுதான் கதை. இதுக்கப்புறம் அவங்க எப்படி அதை நம்பி என்ன இதேதான் காலகாலமா பார்த்துட்டு இருக்கோம். இதுல என்ன புதுசா? சரி, காமெடியாவது இருக்கானா அதுவும் கிடையாது, கன்றாவியா இருக்கு. தண்ணீர் வர வைக்கல தான் காமெடியுமே இருக்கு. ஸோ ஓவராலா கட்டகுஸ்தி 2 மற்றும் ஒரு உடைக்கப்பட்ட ஃபர்னிச்சர் தான். கட்டகுஸ்தி இஸ் ஃபார் 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 பெட்டர், 100 times 200 times ஃபார் பெட்டர் தான் கட்டகுஸ்தி 2. ஸோ இதை வந்து நீங்க தியேட்டர்ல போய் பார்த்து ரசிக்கிற அளவுக்கு ஒரு டேஷுமே இல்லை. நீங்க வெயிட் பண்ணி ஓடிடிலே பார்க்கலாம். ரொம்ப 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 சுமாரான கண்டென்ட் தான். அதுவும் குழந்தை குட்டியெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா ஓடிடியில் பார்க்கணும் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு பாருங்க. இல்லைன்னா டீச்சருமே இவங்க வந்து அப்படிதான் பார்க்குற நிலைமை தான் வச்சிருக்காங்க. ஸோ டீச்சர்லாம் அப்படிதான் இருப்பாங்க போலன்னு. ஸோ பெட்டர் அவாய்ட் இட், அவ்வளோதான். எனக்கு கட்டகுஸ்தி 2 எந்த அளவுக்கு எனக்கு தலைவலி உண்டாச்சுன்னா 100 வந்து நான் 50 கொடுப்பேன். அதை தாண்டி இந்த படத்தில் சொல்ற அளவுக்கு என்ஜாய் பண்ற அளவுக்கு ஒரு டேஷுமே இல்லை. ஸோ பெட்டர் அவாய்ட் இட், வெயிட் ஃபார் ஓடிடி, அவ்வளோதான். அவ்வளோதான் மக்களை, மீண்டும் அடுத்த வாரம் நல்ல திரைப்படம் நல்ல விமர்சனம் உங்களை சந்திக்கிறேன். விஜய் காத்துக்கு இது நிமிஷம் ட்ரீல இருந்து போச்சு.